செகண்ட் பேபிக்காக ப்ரெக்னென்ட் டெலிவரிக்காக வந்திருந்தோம். ஸோ சிசேரியன் தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் எங்களுக்கு பிளான் வந்து மார்னிங் 6 பண்ணாங்கன்ட்டு இந்த நாளே அட்மிட் ஆயாச்சு. பட் ஆனால் பெயின் அதிகமாக நைட்டு 1 ரொம்ப பெயின் வந்துடுச்சு. ஸோ அப்போ வந்து திடீர்னு சரி முன்னாடியே பண்ணி ஆகணுன்ட்டு பிளான் பண்ணது. உடனே வழி தாங்க முடியாதனால எல்லாரையும் கூப்பிட்டு டீம்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. ஸோ டக்குன்னு டாக்டர்ஸ், அனஸ்தீஷியர்ஸ், அப்புறம் பீடியாட்ரிஷியன்ஸ் உடனே ஹாஃப் நாள்லேயே எல்லாம் வந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷன் பிளான் பண்ணி அப்புறம் அடுத்த 1.5 ஹவர்ஸ்லேயே பேபி டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாம் குக்கு நடந்தனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. ஸோ இப்போ வரைக்கும் அம்மா அண்ட் குழந்தை 2 பேரும் நல்லா சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கணும். ஆக்சுவலாக நைட் எத்தனை மணிக்கு நாங்கள் வந்து ஸ்டாஃப் கூப்பிட்டாலுமே எந்த ஒரு வர முடியாது எதுவுமே சொல்லாம முகம் சொல்லிக்காம டக்குன்னு வந்துருவாங்க. அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க ஸ்டாஃப்ஸ்லாம். பெயின் வந்துச்சுனாலே டக்குன்னு பெயின் வந்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. பெயின் வந்துருச்சுன்னு சொன்ன உடனே டக்குன்னு வந்து உடனே எங்களை பார்த்தது வந்து ஜெயஸ்ரீ பாலசுப்ரமணியன் டாக்டர். அவங்களோட டீம் தான் ஃபுல்லா எங்களை பார்த்துக்கிட்டது. அவங்க உடனே அனஸ்தீசியா ஸ்பெஷலிஸ்ட் அப்புறம் இந்த பீடியாட்ரிஷியன் எல்லாரும் டக்குன்னு அரேஞ்ச் பண்ணி உடனே பார்த்தாங்க. பேபியும் கொஞ்சம் ப்ரீமெச்சூர் 1 day ப்ரீமெச்சூர் பேபி, அவனையுமே வச்சு சமாளிச்சு கையில பெட்டரா கொடுத்துட்டாங்க.